சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம், குட் ஈவினிங். குழல் என்ன விஷயம்னு சொன்னா, நாங்க இந்த யூனிட் 2 சம்பந்தமா கொஞ்சம் பார்க்க வேண்டியது. ஒரு புதிய மெத்தட் ஒன்று இருக்குது. ஆஹ், நெகிழ்ச்சிகள் இந்த கேள்வி எம்சிக்யூல கேட்கிற டைம்ல, சரியா? யூனிட் 2ல இந்த நெகிழ்ச்சி சம்பந்தமா கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு நாங்க எப்படி ஈஸியா நாங்க ஆன்சர் எடுக்கிறது. அப்ப நிறைய பிள்ளைகள் இந்த நெகிழ்ச்சி கேள்விகள் கேட்கிற டைம்ல அது எப்படி என்ன மாதிரி இந்த கேள்வி சமன்பாடை தந்து கேள்வி சமன்பாடை தராம நீ கேள்வி நிரம்பல் சமன்பாடு வராம சில கேள்விகள் வரும். அப்ப இப்படியான நிறைய பிரச்சனைகள் என்னன்னு சொன்னா இந்த யூனிட் 2ல நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் மூலமா அவங்க கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி கிளாஸ் வந்த பிள்ளைகளும் வராத பிள்ளைகள் எல்லாருமே இந்த இது சம்பந்தமா கொஞ்சம் கிளியர் பண்ணணும், சரியா? அப்ப இந்த எம்சிக்யூல வர இந்த யூனிட் 2ல நெகிழ்ச்சி சம்பந்தமா வர கேள்விகள் எல்லாம் கொஞ்சம் நாங்க பார்க்க வேண்டியது இந்த பாஸ்ட் பேப்பர் மாடல் பேப்பர் அடிப்படையில கொஞ்சம் ரைட். சரி. அப்ப நீங்க ஒருக்கா எல்லாரும் ஆன்சர் பண்ற மாதிரி நான் கேட்கிற கேள்விக்கு அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி நீங்க எல்லாரும் ரெடி ஆகிக்கணும், முதலாவது விஷயம், சரியா? அதுக்கு பிறகு தான் நாங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம். சரி. இப்ப நாங்க கேள்விகளினூடாகவே நாங்க போக போறோம். என்னென்றால் முதலாவது கேள்விக்குள்ள போவோம். ரைட். கொஞ்சம் wait பண்ணுங்க. ரைட். சரி. இது ஒரு முதல் பேப்பர் NIE ஒரு பேப்பர்ல ஒரு கேள்வி தான். முதலாவது கொஸ்டின் என்னன்னா, சரி, இதை நான் ஃபுல்லா எல்லாத்தையும் எழுத எழுத இயலாது. அதால நான் போட்டோ பிடிச்சி நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்றேன் இதுல வேர்ட் டாக்குமெண்ட்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். கொஸ்டின் இந்த விளங்குதா? 10வது கேள்வியை பாருங்க ஒருக்கா. 10வது கேள்வியை ஒரு ஆள் வாசிங்க. 10வது கேள்வியை ஒரு ஆள் வாசிங்க எனக்கு. வாசிக்கவா சார்? ஓ, வாசிங்க வாசிங்க. போட்டி சந்தையொன்றில் விநியோகிக்கப்படுகின்ற பண்டமொன்றின் சார் விலங்கல சார், கொஞ்சம் zoom பண்ணுங்க. பண்டமொன்றிற்கான சந்தையின் சமன்பாடுகள் பின்வருமாறு: QD சமன் 150 சய 5P, QS சமன் சய -10 பிளஸ் 3P. சந்தையில் அப்பண்டத்தின் கேள்வி நிகழ்ச்சியும் நிரம்பல் நிகழ்ச்சியும் பின்வருமாறு. முதலாவது கேள்வி நிகழ்ச்சி 1.4, நிரம்பல் நிகழ்ச்சி 1 ஆகும். இரண்டாவது கேள்வி நிகழ்ச்சி 1.8, நிரம்பல் நிகழ்ச்சி 1.2 ஆகும். மூணாவது கேள்வி நிகழ்ச்சி 2.0, நிரம்பல் நிகழ்ச்சி 1.2 ஆகும். நாலாவது கேள்வி நிகழ்ச்சி 2.0, நிரம்பல் நிகழ்ச்சி 1.5 ஆகும். அஞ்சாவது கேள்வி நிகழ்ச்சி 5.0, நிரம்பல் நிகழ்ச்சி 2 ஆகும். ரைட். இப்ப என்ன விஷயம்னு சொன்னா, இதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம், சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது, சரியா? இதை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இப்படியான விஷயங்கள் வார டைம்ல கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சிம்பிள் மெத்தட்டை ஒரு ரெண்டு மெத்தட்ல நான் சொல்லி தர போறேன். எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸின்னு சொல்லி கொடுத்து நீங்களே சொல்லுங்க. ஏன்னா ஒரு புதிய ஒரு மெத்தட் ஒன்று தானே இது.
சரியா? இப்ப நாங்க இந்த கேள்வி நிகழ்ச்சி, நிரம்பல் நிகழ்ச்சி அப்படின்னு தாரேன். இப்படியான கேள்விகள் வந்து பாஸ் பேப்பர்ல தொடர்ச்சி வந்து இடிக்குது. அப்ப இது சம்பந்தமா கொஞ்சம் நான் பேச வேண்டிய கட்டாயப்பாட்டுல இருக்கிறதால தான் இந்த இந்த சப்ஜெக்ட், இந்த இதை வந்து எடுத்தேன். இப்ப உதாரணமா இப்ப நான் எப்படி வந்து கிளாஸை கொண்டு போவேன் அப்படின்னு சொன்னா, பாஸ் பேப்பர் எல்லாம் செக் பண்றது, பாஸ் பேப்பர் எல்லாம் வந்து அனலைஸ் பண்றது, பாஸ் பேப்பர் எல்லாம் அனலைஸ் பண்ணி, சரி, பாஸ் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணி அதுல மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது தானே, இல்லைங்களா? தொடர்ச்சியா வர விஷயங்கள் நிகழ்ச்சி சம்பந்தமா வரும். அதே மாதிரி வந்து என்னது, யூனிட் ஒன்ல வந்து என்னது, எப்படி சொல்றது, அந்த பொருளாதாரத்தின் அடிப்படை பொருளாதார பிரச்சனை சம்பந்தமா வரும். பொருளாதாரம் என்னன்ற ஒரு கேட்டகரிகள் வரும். அதே மாதிரி வந்து என்னது, ரைட், இப்படியாக வந்து என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னா, அந்த தொடர்ச்சியா வர கேள்விகள். சரி, அப்ப யூனிட் 8ல வந்து பண்டம் சம்பந்தமா வரும். அந்த பண்டத்தின் பண்பு சம்பந்தமா வரும். விளங்கி நான் சொல்றது. வேற வந்து இப்படியாக வந்து யூனிட் 7 பொறுத்த வரையில வந்து நாங்க பார்க்க போனால் ஒரு ஒரு கணக்கு சம்பந்தமா ஒரு கேள்வி வரும். சரியா? அந்த வங்கி முறைமை சம்பந்தமா, ரைட், இப்படியாக வந்து தொடர்ச்சியாக வர கொஸ்டின்ஸ் தான் அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அது சம்பந்தமா நாங்க ஆராய்ஞ்சோம் அப்படின்னு சொன்னா எம்சிக்யூக்கு நாங்க ஃபுல்லா ரெடியா விரையிலும். சரி, அப்ப அது அப்படி வந்து ஆராய்ஞ்ச விஷயத்துல தான் இந்த நிகழ்ச்சி, நிரம்பல் நிகழ்ச்சி, கேள்வி நிகழ்ச்சி, நிகழ்ச்சி சம்பந்தமா தொடர்ச்சியா வந்து உங்கள்ட்ட கேள்வி வினாவப்பட்டு இருக்குது. சரியா? அப்ப அதன் அடிப்படையில் நாங்க பார்க்கணும் இதுக்கான ஒரு மெத்தட், இதுக்கான ஒரு இலகுவான வழியை நாங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தேர்ந்தெடுக்கணும். ரைட், இப்ப முதலாவது விஷயம், நாங்க இப்படியான கேள்வி கேட்கிற டைம்ல முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கான சமன்பாடு, இந்த கேள்வி நிகழ்ச்சி காண்றதுக்கான சமன்பாடு என்ன சொல்லுங்க பாப்போம் இருக்கா? கேள்வி நிகழ்ச்சி காண்றதுக்கான சமன்பாடு சொல்லுங்க பாப்போம். கேள்வி நிகழ்ச்சி காண்றதுக்கான சமன்பாடு என்ன? பிஇடி சமன் டெல்டா delta QD killed டெல்டா கியூடியின் கீழே delta P டெல்டா பி தர delta P பியின் P in கீழே kill QD. கியூடி. சரியா? ஆனா என்ன கேஸ்ன்னு கேட்டீங்க பாருங்க, சந்தை சமநிலைன்னு சொன்னா பியின் கீழ் கியூடி தான் போடணும். இல்லைங்களா? சந்தையில சமநிலை எவ்வளவு விலை வருதோ அந்த விலையை போடுறது, எவ்வளவு தொகை வருதோ அந்த தொகையை போடுறது. சிம்பிளான விஷயம். நாங்க இதுக்கான சமநிலை விலையும் சமநிலை தொகையும் கட்டாயம் எடுத்தாகணும். இப்ப சமநிலை விலையும் சமநிலையும் தொகையும் கண்டுபிடிக்கிறது எப்படி? 150 சய 5P, அதாவது கேள்வி சமன்பாட்டையும் நிரம்பல் சமன்பாட்டையும் வந்து சமப்படுத்தணும். சய 10 சக 3P, சக 3P. சரியா? ரைட். இப்ப நீங்க பாருங்க, 150 மைனஸ் 10P வந்து, சரி, -10 வந்து சமனுக்கு எங்கால வந்துச்சுன்னு சொன்னால் மைனஸ் மைனஸ் ஆகிறது, பிளஸ் ஆகும். அப்ப 160 போகுது. 150ஓட பிளஸ் ஆகும் 10, 160. அப்ப 5P வந்து சமனுக்கு எங்கால போச்சுன்னு சொன்னா மைனஸ் ஆகிறது, பிளஸ் ஆகும். அப்ப 3ஓட 5 கூட்டுப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா 8P அப்படின்னு சொல்லி போட்டு வரப்போகுது. விலைங்க என்ன சொல்றது? அப்ப பிரைஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, பிரைஸை தனியா எடுத்தோம் அப்படின்னு சொன்னா 160 நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா 8ஆல பிரிக்க போறோம். 8ஆல பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா பிரைஸ் எவ்வளவு வரும்? பிரைஸ் எவ்வளவு வரும்? 20. 20. சரியா? 20 மாங்காவா தேங்காவா? ரூஃபா? Proofs. 20 சும்மா சொல்லப்படாது, 20 ரூஃபா. சரியா? அல்லது இந்த இந்த குறியீடை போடணும். இப்படி போட்டு இப்படி குறியீடு ஒன்று போடணும். சரியா? இது கட்டாயமான விஷயம். சரியா? 20 ரூபா. ரைட். இப்ப தொகையை நாங்க கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? கேள்வி சமன்பாட்டிலையோ நிரம்பல் சமன்பாட்டிலையோ நாங்க அந்த விலையை போட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த பிரைஸுக்கு பதிலா அந்த பிக்கு பதிலா நாங்க அந்த 20 போட்டோம் அப்படின்னு சொன்னா ரெண்டுமே ஒரே தொகையா தான் வரப்போகுது, சமநிலை தொகை. சரியா? அப்ப சமநிலை தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? 150 150 மைனஸ் 5P, 5P. அப்ப 150 மைனஸ் 5 தர எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும்? பிரைஸுக்கு பதிலா எவ்வளவு போடுறது? 20. 20. 20 போடுறது. அப்ப 150 மைனஸ் 5 தர 20 எவ்வளவு? 100. 100. 100. 150ல இருந்து 100 போனால் எவ்வளவு வரும்னு சொன்னால் 50. 50ன்னு போடுறது சும்மா போடப்படாது, 50 அலகுகள் அப்படின்னு போடணும். விளங்கினா சொல்றது? அல்லது தேங்காவையோ அல்லது ஒரு மாங்காவையோ, விளங்கினா என்ன சரி, ஒரு இதை சொல்லி சொன்னான் அப்படின்னு சொன்னா 50 தேங்காய் 50 மாங்காய் அப்படின்னு சொல்லி போட்டா சரி. சரியா? ரைட். இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நாங்க இந்த, அதாவது என்னது, இந்த டெல்டா கியூடின்கள் டெல்டா பி வந்து போடுறதுக்கான காரணம் என்ன? சய பியை வந்து கணிப்பிடுறதுக்கு. அதாவது கேள்வி கோட்டுண்ட சரிவோ அல்லது நிரம்பல் கோட்டுண்ட சரிவையோ கணிப்பிடுறதுக்காக தான் இந்த சய பி கணிப்பிடுறது. அந்த சய பியை கணிப்பிடுறதுக்காக தான் நாங்க இந்த சமன்பாடை போடுறோம். ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? படிச்சுக்கிறீங்களா இல்லையா? ஓ சார். ஓ, அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். கேள்வி சமன்பாட்டுல சய பி எவ்வளவு? கேள்வி சமன்பாட்டுல சய பி எவ்வளவு?
இந்த இதுக்கான இது வந்து நாங்க எவ்வளவு போடுறது 30. சொல்லுங்க தெரிஞ்சாக்கள் குயிக்கா தெரிஞ்சாக்கள் குயிக்கா 5. வெரி குட் 5. வெரி குட் வெரி குட் வெரி குட் நான் சொல்றேன் பிள்ளைகள் நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் தொடர்ச்சியா கிளாஸை குவாலிட்டியா சிறப்பா நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுக்கக்கூடிய மாதிரி இன்னொரு 10 5 ஒரு 8 மாசம் தான் 9 மாசம் தான் நீக்குது குவாலிட்டியா சிறப்பா வேற லெவல்ல நாங்க கிளாஸ் செய்யணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஆன்சர் பண்ணணும் இல்லைங்க நான் சொல்றது நீங்க ஆன்சர் பண்ணினா தான் எனக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்குதா இல்லையா அப்ப அடுத்த கட்டம் என்னத்தை செய்யணும் அப்படின்றது எனக்கு விளங்கும் சரியா அதை நல்லா மெயின்ல போட்டுட்டு சும்மா ஊம புத்தாட்டமிக்காம கேட்கிற கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணினால் குவாலிட்டியா கிளாஸை செய்யலாம் அப்ப எனக்கு அடுத்த கட்டம் வந்து நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கும் நான் வந்து தயாராகிப்பேன் சரியா ரைட் கேட்கிற கேள்விக்கு எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணி பழகணும் ரைட் இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா அந்த டெல்டா கியூடின் கீழ் டெல்டா பி வந்து போட்டதுக்கான காரணம் என்ன சயபியை கண்டுபிடிக்கிறதா அப்ப சயபி வந்து தான் இந்த கேள்வி சமன்பாடு டிரெக்டா தந்திக்கிறான் என்னது சய 5 அப்படின்னு அப்ப சய 5 நாங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா டிரெக்டா போட்டுக்கொள்ளிடும் சய 5 சய 5 தர நாங்க சமநிலை விலையில தானே கேட்டுக்கிறான் இதுல பாருங்க சமநிலை விலையில அப்ப சமநிலை விலை எவ்வளவு பிரைஸுக்கு பதில் எவ்வளவு போடுறீ 20. 20 ரூபாய். 20 போட 20 ரூபாய் சரியா சமநிலை விலைக்கு பதிலா 20 ரூபாய் 20 அப்ப சமநிலை தொகை எவ்வளவு 50. 50 விலைங்க நான் சொல்றது 50 அப்ப 5 தர 20 எவ்வளோ 100 500. சயநூறு 50ஆல பிரிச்சா 2. சொல்லுங்க பாப்போம் எத்தனை வரும் சய 100 50ஆல 2. பிரிச்சா சய 2. சய 2 அப்படி வரும் 2. அப்ப அதாவது என்னது கேள்வி அதாவது என்னது கேள்வி நெகிழ்ச்சி வந்து சய 2 இப்ப நாங்க நிரம்பல் நெகிழ்ச்சியை கண்டுபிடிக்க போறோம் பிஇஎஸ் பிஇஎஸ் சரியா பிஎஸ்க்கான சமன்பாடு சொல்லுங்க பாப்போம் பிஎஸ் சமன்பாடு டெல்டா கியூஎஸ் இன் கீழ் டெல்டா கியூஎஸ் இன் டெல்டா பி தர பி இங்கில் கியூஎஸ். வெரி குட் எல்லாம் என்ன சொல்றது டெல்டா கியூஎஸ் இன் கீழ் டெல்டா பி சார், தர பி இன் கீழ கியூஎஸ் சொல்லுங்க இந்த சமன்பாட்டுக்கு பதிலா பி தர இல்ல பி தர பி இங்கில் கியூஎஸ்ன்னு ரைட் போடுங்க சாய்வு தர போடலாம் அப்படின்னு போடலாம் பியும் போடலாம் விலைங்க என்ன சொல்றது பி அனுப்பிடுறதுக்காக தானே நாங்க இதை போடுறோம் விலைங்க முழுமையான சமன்பாடு இது நீங்க சொல்றீங்க இந்த டெல்டா கியூஎஸ் டெல்டா கியூஎஸ் இன் கீழ் டெல்டா பிக்கு பதிலா சய பி போடலாம் அப்படின்னு சொன்னா கட்டாயம் தாராளமா போடலாம் ஏன்னா சய பி அனுப்பிடுறதுக்கான சமன்பாடு தான் இந்த டெல்டா கியூஎஸ் இன் கீழ் டெல்டா பி பிரச்சனை இல்லை அபி சரியா ஓ சார் ஓ ரைட் சார் சரியா அப்ப டெல்டா கியூஎஸ் இன்கில் டெல்டா பி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது இல்ல டிரெக்டா வந்து சயபி வந்து இந்த கியூஎஸ்ல தந்திக்கிறான் சாரி சரியா சஹபின்னு தான் வரும் பீண்டு வரும் சும்மா அப்ப பிஏ சொல்லுங்க பாப்போம் எத்தனை வரும் இந்த கியூஎஸ் சமன்பாட்டை வச்சு பிஏ சொல்லுங்க பாப்போம் பி எத்தனை சகம் 3. 3 சரியா சக சொல்ல தேவையில்லை சகன் வந்தாலே சும்மா 3ன்னு சொன்னா சரி சய வந்தா தான் நீங்க மெக்ஸ்ல படிச்சுப்பீங்க சயன்னு வந்தாச்சா சய 3 சய 2 அப்படின்னு சொல்லணும் சக வந்தா நாங்க அதை சக 3ன்னு சொல்ல தேவையில்லை 3ன்னு சொன்னா சரி சகத்தான் அதுக்கு முன்னுக்கு வரப்போகுது சரி அப்ப 3 தர தர பிரைஸுக்கு பதிலா என்ன போடணும் சமநிலை விலையில கேள்வி அதாவது என்னது கேள்வி தொகையும் நிரம்பல் தொகையும் சமன் விலைங்க நான் சொல்றது கேள்வி தொகையும் நிரம்பல் தொகையும் சமன் அது படிச்சுக்கிறீங்களா இல்லையா அந்த தேரி தெரியும் தானே ஓ சார் சமநிலை விலையில சமநிலை அடைஞ்சிக்கிற டைம்ல ஒரு சந்தை சமநிலை அடைஞ்சிக்கிற டைம்ல இதாவது இந்த 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 தொகை ஒன்று வருது தானே இந்த 50 அலகு அப்படின்னு சொல்லி போட்டு இது வந்து என்னது கேள்வி தொகையும் நிரம்பல் தொகையும் ரெண்டுமே வந்து அங்கனைக்கு ஒன்றா தான் நீக்க போகுது சரியா இதுதான் இந்த தேரி அப்ப பிரைஸுக்கு பதிலாக நாங்க 20 போடுறோம் நிரம்பல் தொகை வந்து அதே 50 தான் போடுறோம் அப்ப 3 தர 20 எத்தனை 60 60 5 50ஆல பிரிச்சா எத்தனை வரும் 1.2. 60 50ஆல பிரிச்சா எத்தனை வரும் 1.2 ஓகேயா ஓ 1.2 அப்படின்னு வரும் சரியா இப்ப சொல்லுங்க பாப்போம் எத்தனாவது ஆன்சர் இதுல எத்தனாவது ஆன்சர் 3வது. 3வது. 3வது ஆன்சர் சரியா கேள்வி நெகிழ்ச்சி சய 2 நிரம்பல் நெகிழ்ச்சி 1.2 இப்ப நான் எதுக்கு இப்ப இவ்வளோ ஒரு எம்சிக்யூ கேள்விக்கு இவ்வளவு டைம் எடுத்தா நாங்க 50 எம்சிக்யூவையும் டைமுக்குள்ள முடிக்கலுமா சொல்லுங்க முதலாவது டைமுக்குள்ள முடிக்கலுமா ஓப்பனா இல்ல சொல்லுங்க இல்ல முடிக்க இயலாது தானே
ஓ, அதை ஒத்துக்கொள்றீங்களா? எல்லாரும் ஆன்சர் பண்ணணும், நான் ஆரம்பத்திலே சொல்லிக்கிறேன். ம். ஓம். அஜ்மல் முடிக்கலுமா? அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம், பிரச்சனை இல்ல. ரிமாஸ் புதிய ஆள் வந்திக்கிறீங்க. அப்படி முடிக்கலுமா? இவ்வளவு டைம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா. பிரசன்னா, திவாகர், எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். சார். சரியா? நிறைய டைம் எடுக்கிறதால எங்களுக்கு முடிச்சு கொள்ளையிடாது. அப்ப நாங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடணும். அப்ப என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் மெத்தட் ஒன்று இருக்குது. இப்ப நாங்க சிம்பிளா என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப சரி, இப்ப நாங்க கேள்வி கோடையும் நிரம்பல் கோடையும் நாங்க வரைய போறோம். இப்ப நிரம்பல் கோடு வரைய டைம்ல இது வந்து மைனஸ்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், மைனஸ்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா விலையச்சின் ஊடாக செல்லுமா, தொகையச்சின் ஊடாக செல்லுமா? கோடு நிரம்பல் கோடு விளையாச்சினுடாக. விலையச்சின் ஊடாக. இதை நான் ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு நான் சொல்லி தந்துக்கிறேன். சரியா? அப்ப விலையச்சின் ஊடாக செல்ல போகுது. அப்ப இது சமநிலை விலை, இது சமநிலை தொகை. அப்ப நிரம்பல் கேள்வி கோட்ல வந்து 150 நாங்க எங்கனையே போடுவோம், இங்கனையே போட போறோம். சரியா? அதே மாதிரி உச்சபட்ச விலை, விலை பூஜ்ஜியமாகிற டைம்ல என்னது கேள்வி தொகையின் அளவு. அதே மாதிரி வந்து என்னது உயர்ந்தபட்ச விலையை காண்றதுக்காக நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த 150 அஞ்சால பிரிக்கணும். 150 அஞ்சால பிரிச்சா எத்தனை எத்தனை வரும்? குயிக்கா போட்டு பழம். 30. 30. சரியா? அதே மாதிரி இப்ப இந்த இந்த இடத்துல வந்து எவ்வளவு வரப்போகுது, எவ்வளவு விலை வரப்போகுது? இந்த 10 வந்து 5 சார். 5 எப்படி 5 வரும்? இல்ல சார். 3ஆல பிரிச்சா 3.3 3.3 சார். 3.3. 10 3ஆல பிரிக்கணும். ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு சொல்லி தந்தீரன், பிள்ளையா சொல்லப்படாது. 3.33 அப்படின்னு சொல்லி போட்டு வரப்போகுது. சரி, அப்ப சமநிலை நாங்க வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சு சிம்பிளா கண்டுபிடிச்சிடணும். அதை போட்டு சமன் எம்சிக்யூக்கு வந்து எவ்வளவு குயிக்கா நாங்க தயாராகி கொள்ளணும். ஆனா பிள்ளையா செஞ்சிடக்கூடாது. எவ்வளவு குயிக்கா நாங்க ப்ராக்டிஸ், அதான் நான் சொல்றது, திருப்பி 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 ப்ராக்டிஸ் பண்றதுல தான் நீக்குது உங்களுக்கு வந்து அந்த அடுத்த கட்ட நகர்வு. சரியா? நல்லா குவாலிட்டியா செய்ய இயலுமா, குயிக்கா செய்ய இயலுமா அப்படின்றது. சரியா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்ப சிம்பிளா நீங்க பாருங்க, இந்த சய மைனஸ் வந்து சமனுக்கு போனா பிளஸ் ஆக போகுது. அப்ப 160 மைனஸ் வந்து சமனுக்கு வந்தா என்ன செய்ய போகுது? பிளஸ் ஆக போகுது. அப்ப என்னது 8p. அப்ப 160 10 வந்து 50 150 கூட 160. 160 நாங்க என்ன செய்ய போறோம்? 8ஆல பிரிக்க போறோம். சிம்பிளான விஷயம். அப்ப 8ஆல பிரிச்சா எவ்வளவு வருது? 20 ரூபான்னு வருது. அதை நாங்க சமன்பாடு போட்டு எழுதி கிறுக்கிட்டிக்க தேவையில்லை. குயிக்கா நாங்க எங்களோட இதாலே பாக்குறோம். அப்படி ஏலாட்டி குயிக்கா டக்குனு பேப்பர் ஒன்ல போட்டு குயிக்கா செய்யும். ஆனா பிள்ளையா செஞ்சிடக்கூடாது. பொறுமையா இருந்து நிதானமா செய்யணும். அப்ப இன்னைக்கு வந்து என்னது 20 ரூபாய் வருது. சரியா? இது எல்லாம் இந்த மூன்றும் எடுத்தாலுமே நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து கேள்வி நிகழ்ச்சியும் நிரம்பல் நிகழ்ச்சியும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இந்த மூன்றையும் நல்லா நினைக்கணும். இந்த மூன்றையும் எடுத்தால் உங்களுக்கு கேள்வி நிகழ்ச்சியும் நிரம்பல் நிகழ்ச்சியும் கண்டுபிடிக்க இயலும். இதை நீங்க ஒத்துக்கொள்றீங்களா? ஐடியா ஆகிக்குதா? சொல்லுங்க பாப்போம். யாருக்கு சரி ஐடியா ஆகிக்குதா? இதான் நான் சொல்லித்தர வந்த மெயினான விஷயம். ஏண்டா இந்த மூன்றுமே நாங்க எடுத்துட்டோம். எனது உயர்ந்தபட்ச உச்சபட்ச விலை, சமநிலை விலை, அதே மாதிரி குறைந்தபட்ச விலை. சரியா? இந்த இது போற விலை, நிரம்பல் கோடு. சரியா? இப்ப இந்த இது மூன்றையும் நாங்க எடுத்தாலே எங்களுக்கு வந்து என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னால், இந்த கேள்வி நிகழ்ச்சியையும் நிரம்பல் நிகழ்ச்சியையும் கண்டுபிடிக்க இயலும். நாங்க இந்த சமன்பாடெல்லாம் போட்டோ இதெல்லாம் போட்டோ நாங்க பிரிச்சு எடுத்து குத்தி கொடைய தேவையில்லை. இந்த மூன்று விஷயம் ஈந்தாலே வந்து எங்களுக்கு வந்து என்ன செய்யலும் என்றால் நல்ல தலையில போட்டுக்கொள்ளணும். கேள்வி நிகழ்ச்சியும் நிரம்பல் நிகழ்ச்சியும் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு ஐடியா உண்டு. இது சிம்பிளான ஒரு விஷயம். சிம்பிளான ஒரு விஷயம். யாருக்கு சரி ஐடியா ஆகிதா? யாருக்கு சரி ஐடியா ஆகிதா? குயிக்கா சொல்லுங்க. யாருக்கு சரி ஐடியா ஆகிதா? சின்ன டைம் உண்டு தான் ஐடியா உண்டு ஈக்குதான் சொல்லுவோம். இப்போ இந்த தேரி படிச்சுக்கிறீங்களா? ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ்ல நிறைய கிளாஸஸ்ல வந்து இந்த தேரி சொல்லி தர மாட்டான். ஏன்னா இந்த தேரியை நாங்க விலை கொண்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த விஷயத்தை நாங்க விலை கொண்டோம் அப்படின்னு சொன்னா நிறைய எப்படியான அந்த கேள்வி நிகழ்ச்சிக்கு நிரம்பல் நிகழ்ச்சியான அந்த பிரச்சனையை வந்து இலகுவா நாங்க தீர்த்து கொள்ள இயலும். விலைங்க நான் சொல்றது ரைட். சின்ன ட்ரை ஒன்று பண்ணுங்க பாப்போம்.
ஐடியா ஆயிக்குதா? எனிவன்? ரைட். இப்ப விஷயத்துக்குள்ள வருவோம். நல்ல தெளிவா பாயிண்டா மீட்டரா நல்ல விஷயத்தை விளைக்கணும். இது வந்து ஒரு மெயினான ஒரு தேரி. சிம்பிளா நாங்க இந்த இப்படியான கேள்விகளுக்கு ஆன்சர் எடுக்கிற ஒரு விஷயம். சரியா? ரைட். பாருங்க. இப்ப முதலாவது வந்து கேள்வி நெகிழ்ச்சியை கண்டுபிடிக்கிறது. கேள்வி நெகிழ்ச்சி பிஇடி பிஇடி பிஇஎஸ் பிஇஎஸ். சரியா? இப்ப பிஇடியை நாங்க கண்டுபிடிக்கிறதா இருந்தா நாங்க என்ன செய்யணும் என்றால் நல்லா தெளிவாக விளைக்கணும். சமநிலை விலைய இந்த மேல் துண்டுண்ட அளவால பிரிக்கணும். அதே மாதிரி நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதுதான் தேரி. நல்லா தேரிய விளங்கிக் கொள்ளணும். நல்லா தேரிய விளங்கிக் கொள்ளணும். சரியா? வாய்ஸ் எல்லாம் கிளியரா? ரைட். இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். திருப்பி நான் உங்கள்ட்ட ஒரு கேட்பேன். பிஇடியை நாங்க கண்டுபிடிக்கிறதா இருந்தா சமநிலை விலைய இந்த 20 இந்த துண்டால பிரிக்கணும். மேல் துண்டால பிரிக்கணும். அப்ப மேல் துண்டோட அளவு எவ்வளவு? அளவு எவ்வளவு? 10. 10. வெரி குட். அதே மாதிரி பிஇஎஸ் கண்டுபிடிக்கிறதா இருந்தா அதே சமநிலை விலைய கீழ்த்துண்டால பிரிக்கணும். கீழ்த்துண்டுண்ட அளவு எவ்வளவு? கீழ்த்துண்டு 16.7. 16.7. 7. சரியா? நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். பிஇடி எவ்வளவு வருது? 20 10ஆல பிரிச்சா 20 10ஆல 2 தான். பிரிச்சா 2 2. மைனஸ் மைனஸ் 2. அதே மாதிரி பிஎஸ் 20 16.7ஆல பிரிச்சா 20 16.7ஆல பிரிச்சா எத்தனை வரும்? 1.19 வருது. 1.9 சொன்னா மட்டம் தட்டினா எத்தனை வருது? 1.2 வருதா இல்லையா? ஓ ஓ 1.2. சரியா? அப்ப நாங்க இதுல நாங்க கண்டுபிடிச்ச இந்த -2ம் இதுல நாங்க கண்டுபிடிச்ச என்னது அந்த 1.2ம் சரியா வருதா இல்லையா? சரியா வருதா இல்லையா? வருது சார். விளங்கினா? கிளியரா விளங்கினா? அடுத்தாக்கள் பிரசன்னா ரைட் சார். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இந்த இந்த மெத்தட் ஆ எப்படி சார். இருக்குது? ஈஸியா இல்லையா? ஈஸி சார். விளங்கினா உங்களுக்கு சொல்றது? இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா எந்த கேள்வி வந்தாலுமே நீங்க ஆன்சர் பண்ணியாலும் ஈஸியா. கிளியரா விளங்கிச்சா? அந்த தேரி விளங்கிச்சா? ஆ சார். சரியா? அடுத்தாக்கள் எல்லாம் அஜ்மல் ஓகேயா? அஜ்மல் பேசவே மாட்டேங்கிறீங்க. திவாகர் ரிமாஸ் கிளியரா விளங்கி சார். ரைட். ரிமாஸ் ரிமாஸ் சொல்லுங்க பாப்போம். சார் கிளியர் ரைட். வெரி குட். கிளியர் சார். ரைட். இது வந்து சிம்பிளான ஒரு மெத்தட். இப்படியான கேள்வி வந்தா நீங்க ஈஸியா இந்த விஷயத்தை செய்யணும். என்னது? சமநிலை விலையை ரெண்டுக்குமே பிடிக்கும் பிஎஸ்க்கும் போடணும் சமநிலை விலைய. அதுக்கப்புறம் மேல் துண்டுண்ட அளவால இந்த சமநிலை விலையை பிரிச்சா பிஇடி. கீழ்த்துண்ட அளவால சமநிலை விலைய கீழ்த்துண்டுண்ட அளவால சமநிலை விலையை பிரிச்சா பிஎஸ். சிம்பிளான விஷயம். இப்ப நாங்க அதே மாதிரி இன்னொரு கேள்வி ஒன்று பார்ப்போமே. சரியா? இந்த கிளாஸஸ்ல வந்து எப்படி பொதுவா இலகுவா நாங்க எம்சிக்யூ வந்து செஞ்சு கொள்றது இல்லைங்க. கஷ்டப்படாம குயிக்கா எப்படி நாங்க செஞ்சு கொள்றது அந்த மாதிரி ஐடியாக்களை நான் உங்களுக்கு தரப்போறேன் இல்லைங்க. அடுத்தடுத்த கிளாஸ்ல இன்னைக்கு நாங்க இந்த கேள்வி நிகழ்ச்சி நிரம்பல் நிகழ்ச்சி சம்பந்தமாக தான் பார்க்க போறோம். அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வந்து பாருங்க. சிம்பிளான விஷயம் செஞ்சு நீங்க அந்த அடிப்படையில நீங்க செஞ்சு சொல்லுங்க. எது லேசுன்னு பார்ப்போம். ஓகே, நீங்களே சொல்லுங்களேன். அப்பதானே உங்களுக்கு விளங்கும் அது எது லேசு அப்படின்னு. சரிமா? ரைட். ஒரு கேள்வி. கொஞ்சம் வெயிட். நான் உங்களுக்கு போட்டோ பிடிச்சி இன்செர்ட் பண்றேன். கொஞ்சம் இருங்க.
ரைட். இந்த கொஸ்டின் ஒருக்கா வாசிங்க. 10வது கேள்வியை. 10வது கேள்வியை ஒருக்கா வாசிங்க. எக்ஸ் என்ற பண்டத்தின் கேள்வி நிரம்பல் வளைகளை பின்வரும் வரைபடம் வெளிப்படுத்துகின்றது. இப்பண்டத்தின் சமநிலை விலையில் விலை கேள்வி நெகிழ்ச்சி விலை நிரம்பல் நெகிழ்ச்சி பெருமானத்தினை சரியாக வெளிப்படுத்தப்படுவது. முதலாவது ரைட் விலை ரைட். கேள்வி நிகழ்ச்சி ஆன்சர் 1 ஆன்சர் சொல்ல தேவையில்ல, கேள்வி மட்டும் மாத்தீங்க. சரியா? ஆன்சரை நாங்க பார்ப்போம். சரி. இப்ப என்ன கேஸ்னு சொன்னா, இதுல ஒரு கேள்வி சமன்பாடு ஒன்று தரல, கேள்வி சமன்பாடு ஒன்று தரல, அதே மாதிரி நிரம்பல் சமன்பாடு ஒன்று தரல. என்ன தந்திக்கிறான்? இந்த 3 விலையும் மீக்குதா இலங்களுக்கு? உயர்ந்தபட்ச விலை, சமநிலை விலை, அதே மாதிரி இந்த குறைந்தபட்ச விலை. இப்ப இது 3ம் உங்களுக்கு ஈக்குதுன்னு சொன்னா நீங்க ஆன்சரை எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். சிம்பிளான விஷயம். இதுக்கு நாங்க இந்த சமநிலை தொகையை கண்டுபிடிச்சிட்டு மண்டையை குழப்பிட்டு மண்டையை உடைச்சிட்டிக்கணுமா? இல்ல. விளங்கி நான் சொல்றது குழப்பவே தேவையில்லை. சிம்பிளா ஆன்சரை நாங்க என்ன செய்யலும் எடுத்துக்கொள்ளணும். அப்ப நீங்க சொல்லுங்க பாவம், என்ன ஆன்சர் வரும்? 5வது ஆன்சர். எப்படி எப்படி? 5வது ஆன்சர் சார். 5வது ஆன்சர். விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது. அப்ப எப்படி கண்டுபிடிங்க பிரச்சனை சொல்லுங்க பாவம். பிஇடிக்கு வந்து சமநிலை விலையை மேல் துண்டு அளவில் பிரிக்கணும் சார். ரைட். சமநிலை விலை 40, மேல் துண்டு எவ்வளோ? 20 சார். ரைட். 40 20ஆல பிரிக்க போறீங்க. சரியா? அதே மாதிரி பிஇஎஸ்க்கு அதை வந்து 40 30 பிரிக்கணும். ரைட். 40 எவ்வளவால பிரிக்க போறீங்க? 30ஆல பிரிக்க போறீங்க. மு- 30ஆல பிரிக்க போறீங்க. ஏன்? கீழ் துண்டு எவ்வளவு வருது? 40ல இருந்து 10 போனா கீழ் துண்டு எவ்வளவு வருது? 30. 30. மேல் துண்டு 20 வருது. ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். 40 20ஆல பிரிச்சா எவ்வளவு? 2 சார். 2. 40 30ஆல பிரிச்சா 1.3. 1.33 வரும். அப்ப எத்தனாவது ஆன்சர்? மைனஸ் போட்டா சரி. இதுக்கு பிஇடி எத்தனாவது ஆன்சர் வரும்? 5வது. 5வது ஆன்சர். விளங்கி நான் உங்களுக்கு சொல்லுது சிம்பிளான விஷயம். சரி. அப்ப இப்படியான கேள்வி தந்தா வந்து சிம்பிளா நீங்க என்ன செய்யணும்? இப்படியாக ஆன்சர் எடுத்துக்கொள்ளணும். அப்ப சமநிலை விலையை பிஇடிக்கும் பிஇசிக்கும் சமநிலை விலையை போடுறது. சமநிலை விலையை போட்டுட்டு அதை நாங்க மேல் துண்டால பிரிக்க வாரது பிஇடி மைனஸ் போடணும். கீழ் துண்டால பிரிக்க வாரது பிஇஎஸ். விளங்கி நான் சொல்றது பிளஸ் போட்டு. சிம்பிளான விஷயம். சரியா? இதுக்கு வந்து ஒரு ஒரு செகண்ட் உண்டு. ஒரு செகண்ட் ஒரு 3 செகண்ட் 3 என்றதுக்குள்ள நாங்க போடணும். பிஇடி பிஎஸ் 40 20ஆல பிரிச்சா 2, 40 30ஆல பிரிச்சா 1.3. கீழ் துண்டை பாக்குறது மேல் துண்டை பாக்குறது சிம்பிளான விஷயம். கிளியரா இல்லையா? இந்த மெத்தட் ஈஸியா இல்லையா? சார். ஓம் சார், சொல்லுங்க. சில நேரம் கியூஎஸ் வந்து தொகையச்சினோட வெட்டினா ரைட். அதை அப்படி. நாங்க பார்ப்போம். இப்ப நீங்க சொல்றீங்க சில நேரம் வந்து இப்படி வந்துச்சுன்னு சொன்னார். சரி. இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் ரைட். இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் நாங்க என்ன செய்யணும்டா, இதுக்கு வந்து விலைக்கு இந்த தொகைக்கு வந்து ஐ திங்க் 0 போடணும். இல்லாட்டி நாங்க இந்த இதை எடுத்து இந்த மைனஸ்ன்ற ஒரு விஷயத்த போடணும். விளங்கினா என்ன சொன்னா இது வந்து பிளஸ்ல வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த 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 தொகையை வந்து இந்த விலையை மைனஸ்ல வர விலையை கண்டுபிடிச்சு தான் நாங்க போடணும். கிளியரா பி? ஓகே சார். சரியா? இப்ப தொகையில வந்துச்சுன்னு சொன்னா இது இப்படி இருந்து தான் போகுது. அப்ப மைனஸ்ல இருந்து தான் விலை மைனஸ் ஆகி தான் வரும். இல்லைங்களா? அப்ப அப்படின்னு சொன்னா நாங்க அதை கண்டுபிடிச்சி நாங்க போடணும். அப்படியான கேள்விகள் வார டைம்ல நாங்க பார்ப்போம். சரி. அடுத்த விஷயம் என்னன்னா, அடுத்த கேள்வி ஒன்று வருவோம். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியா இல்லையா? டக்குன்னு பிடிக்கலுமா இல்லையா? நாங்க கேள்வி சமன்பாட்டை நிரம்பல் சமன்பாட்டை போட்டு அதெல்லாம் ஒன்றுமே செய்யதே இல்லை. சரியா? சிம்பிளா வந்து இந்த மெத்தடை வந்து புடிச்சு கொள்ளலும். சரியா? டக்குன்னு குயிக்கா இந்த கேள்வியும் வந்து ஆன்சரை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி. சரியா?
ரைட். இப்ப நாங்க இந்த மெத்தட் விளங்கின்னு சொன்னா அடுத்த கேள்விக்கு நாம போகிறோம். இப்படியான கேள்விகளும் உங்களுக்கு வருது இப்ப ரீசெண்டா. என்னன்னு சொன்னால் கொஞ்சம் நீங்க நான் அதை இன்செர்ட் பண்றேன். ரைட். கேள்வி வாசிங்க இந்த கேள்வியை. குறித்த ஒரு பண்டத்திற்கு நிலவக்கூடிய இரு வேறுபட்ட விலைகளில் நுகர்வு செலவு எவ்வாறு அமையும் என்பதை தரப்பட்ட அட்டவணை விபரிக்கின்றது. குறித்த பண்டத்திற்கான கேள்வி வழியில் 60 ரூபாய் மற்றும் 50 ரூபாய் விலைகளுக்கு இடையில் நிகழ்ச்சியாது. விலை 60, நுகர்வோர் செலவு 24,000. விலை 50,000க்குள்ள நுகர்வோர் செலவு 25,000. இப்ப இந்த கொஸ்டின்ல வந்து நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் நல்லா விளங்கிக் கொள்ளணும். நுகர்வோண்ட செலவும் உற்பத்தியாளர் வருமானமும் உண்டா இல்லையா? சொல்லுங்க முதலாவது. ரைட். நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். நுகர்வோண்ட செலவு உற்பத்தியாளர் வருமானம் ரெண்டுமே வந்து ஒரே கருத்து தான் கொடுத்து நீங்க போதும். இப்ப நாங்க அந்த விலையும் நுகர்வோண்ட செலவும் தான் தந்திக்கிறோம். ஆனா கேள்வி தொகை தரையில என்ன சொல்லுது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? கேள்வி தொகையை கண்டுபிடிக்கணும். முதலாவது இந்த 60 ரூபாய் விலையில வந்து கேள்வி தொகையை நாங்க கண்டுபிடிக்கிறதா இருந்தா நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த நுகர்வோண்ட செலவு விலையால பிரிக்கணும். அப்ப 24,060 பிரிச்சா எவ்வளவு வரப்போகுது? 400 வரப்போகுது. அதே மாதிரி நாங்க 50 ரூபாய் விலையில நுகர்வோண்ட செலவு தந்திக்கிறான் அல்லது உற்பத்தியாளர் வருமானம் தந்திக்கிறான். ஆனா வந்து என்ன கேஸ் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு கேள்வி தொகை தரையில. அப்ப கேள்வி தொகை தரையில அப்படின்னு சொன்னா 25,000 நாங்க என்ன செய்யணும்டா 50 பிரிக்கணும். அப்ப 25,000 50 பிரிச்சா எவ்வளவு வரும்? 2,500 5 பிரிச்சா 500 அப்படின்னு வரப்போகுது. சரியா? அப்ப விலை 60 ரூபாய் ஆகிக்கிற டைம்ல கேள்வி தொகை 400. அதே மாதிரி விலை குறைஞ்சா கேள்வி தொகை அதிகரிக்கும் 500 சொல்லி போட்டு கேள்வி தொகை வரப்போகுது. இப்ப இந்த இதை வச்சுதான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால் இந்த எனது 60 ரூபாய் 50 ரூபாய் விலைக்கடையில வந்து நெகிழ்ச்சியை நாங்க கண்டுபிடிக்க போறோம். இப்படி இந்த விலைக்கு இடையில 60 ரூபாய் 50 ரூபாய் அந்த விலைக்கு இடையில வந்து புள்ளிகளுக்கு இடையில வந்து புள்ளி நெகிழ்ச்சி காணாம இது வந்து என்ன செஞ்சுக்கிறான்? வில் நெகிழ்ச்சியை கேட்டிருக்கான். அப்ப வில் நெகிழ்ச்சிக்கான சமன்பாடு சொல்லுங்க பாப்போம். என்ன சமன்பாடு? அப்படி என்ன சமன்பாடு வரும்? வில் நெகிழ்ச்சி டெல்டா QD இன்கிள் டெல்டா P தர P1 plus P2 இன்கிள் Q1 plus Q2. வெரி குட். இதெல்லாம் என்ன சொல்றது? PED சமன் சரி டெல்டா QD கீழே டெல்டா P தர Q1 சரி P1 பிளஸ் பிரைஸ் 2 அதே மாதிரி Q1 பிளஸ் குவான்டிட்டி 2. சரியா? ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம். டெல்டா QD எவ்வளவு? 100. இதெல்லாம் என்ன சொல்றது? அப்ப டெல்டா QDக்கு பதிலா 100. டெல்டா பிரைஸ் எவ்வளவு வருது? டெல்டா பிரைஸ் 10. சரியா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். 10. சரி, 50ல இருந்து குறையுது. அப்ப பிரைஸ் ஒன் வந்து எதுக்கு இடையில கேட்டுக்கிறான்? 60 ரூபாய் 50 ரூபாய்க்கு இடையில வந்து கேட்டுக்கிறான். அப்ப நாங்க பிரைஸ் 1 வந்து 60 பிளஸ் 50 அப்படின்னு போடுவோம். சரியா? 50 ரூபாய் 60க்கு இடையில அந்த அப்ப ரெண்டு பிரைஸையும் போட்டுட்டு Q1 பிளஸ் Q2. அப்ப எவ்வளவு? Q1 Q2 எதுக்கு எடுத்தோம்? இந்த
இதுக்காகத்தான் நாங்க அந்த கியூடியை வந்து நாங்க எடுத்தோம், கேள்வி தொகையை நாங்க எடுத்தோம். அப்ப Q1 Q2 சொல்லுங்க பார்ப்போம். 400 எத்தனை? 500. 500. சரியா? அப்ப நீங்க 100 -10 பிரிச்சா எவ்வளவு வரும்? -10 வரும். தர -10 வரும். 60 + 50 90. அதே மாதிரி 400 + 500, சாரி 60 + 50 110. 110. சரியா? வெரி குட். 110. 110. அதே மாதிரி 400 + 500 எத்தனை வரும்? 900. 900. அப்ப 10 தர 110 எத்தனை வரும்? 10 தர 110 1100. 1100. 1100. 1100. 1100 அப்ப 900 1100 900 பிரிங்க. 1100 900 பிரிங்க, எத்தனை வருது? 1.22. 1100 900 பிரிச்சா எத்தனை வருது? 1.-1.22 அப்படின்னு வரும். சரியா? அப்ப எத்தனை ஆன்சர் இதுல? எத்தனாவது ஆன்சர்? 2வது. 2வது ஆன்சர். விளங்க சொல்றது. இப்படித்தான் நாங்க இப்படியான அந்த கேள்வி நுகர்வோண்ட செலவீடு தந்தால் விலையையும் கேள்வி தொகையையும் வந்து பெருக்கி வாரது தான் என்னன்னு சொன்னா அந்த நுகர்வோண்ட செலவோ அல்லது இதுக்கு இன்னொரு பெயர் சொல்லலாம் உற்பத்தியாளர் வருமானம் அப்படின்னு. சரியா? அப்ப இதை பெருக்கித்தான், அதாவது விலையால தொகையை பெருக்கித்தான் இந்த இதை தந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்ப நாங்க தொகையை கண்டுபிடிக்கிறது நாங்க என்ன செய்யணும்? நுகர்வோண்ட செலவை விலையால பிரிக்கணும். அப்ப 24,060 பிரிச்சா 400, 25,050 பிரிச்சா 500. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த 400 500 எடுத்து நாங்க இந்த சமன்பாடை போட போறோம். இல்லைங்க நான் சொல்றது, புள்ளி நெகிழ்ச்சி இல்லாம வில் நெகிழ்ச்சிக்கான சமன்பாடு PED சமன் டெல்டா QD டெல்டா P தர P1 + P2 கீழ் Q1 + Q2. சரியா? இந்த சமன்பாடு எடுத்து அதை நிரப்பி விட்டு நாங்க எடுத்த ஆன்சர் எடுத்தா 1.22 சொல்லி ஆன்சர் வரப்போகுது. 2வது ஆன்சர். சரியா? இப்படியான கேள்விக்கு வந்து இப்படியான கேள்வி இந்த மாதிரியான மெத்தட்ல வர கேள்வி எதுவா இருந்தாலும் செய்யணுமா உங்களுக்கு? ரெடியா?